வருது. அந்த உறவு எப்படி இருக்கும்? பயங்கரமாய் உறுதியாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த உறவை தான் நாம் தேவனிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனிடத்தில் அந்த உறவை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோமானால் தினந்தோறும் செபிக்கணும், இடைவிடாமல் செபிக்கணும். இங்கே கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு நம்ம என்ன பண்ணோமா? ஜெபத்தில் விழித்திருக்கணுமா. ஏன்னா பிசாசான நமக்கு விரோதமா என்ன சூழ்நிலையில் எப்படி நம்ம தாக்கி கர்த்தரை விட்டு தூரமா போகணும், கர்த்தரை விட்டு நம்ம என்ன பண்ண விலகி போகணும் சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அன்பு சகோதரிகளை, இன்றைக்கு இருக்கிற சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், இல்லது உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி மந்திர செய்வினை செய்திருக்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாது. நீ கர்த்தரிடத்தில் அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை நீ உறுதிப்படுத்திக் கொள்வாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி